ஹலோ கைஸ். இப்போ நம்ம யாரை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரிகிருஷ்ணா எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய டைமண்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு கம்பெனியோட ஓனரா இருக்கிற ஷிவ்ஜி தொலாக்கியா அப்படிங்கிறவரோட வாழ்க்கை வரலாறு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இவரோட ஏர்லி லைஃப் எப்படி இருந்துச்சு, இவர் வாழ்க்கையில எப்படி இந்த ஹரிகிருஷ்ணா எக்ஸ்போர்ட்ஸ்ங்கிறது வந்து உருவாச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்னத்த பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இவரோட எம்ப்ளாயிக்கு வந்து இவரோட வேலை பார்க்குற ஆளுங்களுக்கு வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஆனா அத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாரி உங்களுக்கு வந்து ஒரு பிராண்டோட டீட்டெயில்ஸ், பிராண்டோட இன்சைட்ஸ், ஒரு பிராண்ட் எப்படி உருவாகுது, யார் உருவாக்குறா, உருவாக்குறவங்களோட ஹிஸ்டரி என்ன? அது மட்டும் இல்லாம ஒரு பிராண்ட் உருவாகணும் அப்படின்னா, அதுக்கு வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் தேவை இல்லையா? ஸோ எந்த பிராண்ட் என்ன மாரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்திருங்க. அப்பதான் நீங்க ஆசைப்படுற அந்த வீடியோ வரும்போது உங்களாட்டி ஆன் டயத்துல வந்து பார்க்க முடியும். வாங்க இவர் வந்து இவரோட எம்ப்ளாயீஸ்க்கு இவர் கூட வேலை பார்க்குறவங்களுக்குலாம் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். ஸோ நம்ப ஷிவ்ஜி தொலாக்கியா பார்த்தீங்கன்னாக்கா, மீடியால வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாரு. அந்த ஒரு பெரிய கம்பெனிய உருவாக்குனதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, இவர் மீடியால ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாரு. ஓ! அவ்ளோ பெரிய கம்பெனி வந்து உருவாக்கியிருக்காரா? அப்டின்னா, அவர் கம்பெனி உருவாக்குனதுனால ஃபேமஸ் ஆவல. அவர் எதுக்கு ஃபேமஸ் ஆயிருக்காரு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அவரோட எம்ப்ளாயிக்கு வந்து பயங்கரமான கிஃப்ட்ஸ்லாம் வந்து குடுத்திருக்காரு. ரொம்ப பணக்காரத்தன்மையான கிஃப்ட்ஸ்லாம் வந்து குடுத்திருக்காரு. ஒரு விவசாயி அந்த குடும்பத்திலேருந்து வந்தவரு, நான் வந்து இவ்ளோ பெரிய விஷயங்கள்லாம் பண்ணுவேனா? அப்டின்ட்டு யோசிச்சு பார்க்குற அளவுக்கு இவர் வந்து ஒண்ணு பண்ணியிருக்காரு. 2014ல பார்த்தீங்கன்னா, இவரோட எம்ப்ளாயீஸ்க்கு பார்த்தீங்கன்னா, காரு, வீடு, ஜுவல்ஸ்ன்னு பல விஷயங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூத்துக்கணக்கான எம்ப்ளாயீஸ்க்கு வந்து இத வந்து தீபாவளி போனஸா வந்து காரு, வீடு, ஜுவல்ஸ்லாம் வந்து குடுத்திருந்திருக்காரு. இது வந்து நூத்துக்கணக்கான பேருக்கு வந்து பண்றாரு. ஸோ 2016 அதுலேருந்து 2 வருஷத்துல வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாரி நல்லா வொர்க் பண்ற எம்ப்ளாயீஸ்க்கு வந்து அவங்களுக்கு ஊக்கத்த குடுக்குற மாரி என்ன பண்ணியிருக்காருன்னா, 1 இல்லங்க, 2 இல்ல. 1200 காரு. 1200 கார் மட்டும் இல்லாம 400 ஃபிளாட்ஸையும் வந்து அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு வந்து இவரு குடுத்துருக்காரு. இது மாரி ஒரு கம்பெனி அ இப்ப இருக்கிற காலகட்டத்தில தெர்ல. எனக்கு தெர்ல. உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த அளவுக்கு அவர் வந்து பண்ணியிருக்காரு. அவரோட எம்ப்ளாயீஸ்க்கு 1200 காரையும், ஆ 400 ஃபிளாட்ஸையும் வந்து ஒருத்தவங்களுக்கும் வந்து இவரு குடுத்துருக்காரு. ஸோ இதுலயே பார்த்தீங்கன்னா, பல மீடியாவோட அட்டென்ஷன் வந்து இவர் மேல விழ ஆரம்பிக்குது. பல பேர் வந்து பார்க்குறாரு. ஒருவேளை இது வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா இருக்குமோ? பல பேருக்கு வந்து இது ஆச்சரியத்த வந்து ஏற்படுத்துது. இவர் மேல ஒரு ஈர்ப்ப வந்து உண்டாக்குது. இவர் வந்து அந்த அளவுக்கு வந்து இவரோட எம்ப்ளாயீஸ வந்து ஒரு ஒரு குடும்பம் மாரியவே வந்து ட்ரீட் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. இவர் கம்பெனில இருக்கிற அந்த சீனியர் எம்ப்ளாயீஸ்லாம் இருப்பாங்கல்ல, முன்னாடியே ஒரு அந்த ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல வந்த கொஞ்சம் வயசான ஆளுங்க, அது மாரிலாம் இருப்பாங்க தெரியுமா? அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் வந்தோனே பெரிய படிப்புலாம் படிச்சுட்டு உள்ளார வந்தாங்க. அது மாரிலாம் கிடையாது. இவங்கலாம் எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் கம்பெனில ஒரு இன்னும் ஒரு அடிமட்ட வேலை பார்க்குற ஒரு ஆளா தான் வந்து அவங்க உள்ளார வந்திருக்காங்க. ஒரு லேபரா தான் உள்ளார வந்திருக்காங்க. போக போக வந்து அத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, அதுலேருந்து நாலேட்ஜ் கெயின் பண்ணிக்கிட்டு, இவர் வந்து இவங்கலாம் வந்து மேல போவும் என் வாழ்க்கையில பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்களோட நேர்மைக்காகவும், அவங்க வந்து கடின உழைப்புக்காகவும், அவங்க இது மாரி இந்த கம்பெனிலேருந்து போகாம இந்த கம்பெனில இருந்துகிட்டு, இந்த கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ற அவங்களோட ஆதரவுக்காகவும் இவர் வந்து பல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அவங்க வாழ்க்கையில என்னலாம் மருத்துவ செலவு வந்து அவங்களுக்கு தேவைப்படுமோ, எல்லாத்துக்குமே அவர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் தான் பண்ணியிருக்காரா அப்படின்னு பார்த்தா, அதுவும் கிடையாது. எப்படி ஒரு வீடு வாங்கி குடுத்தாரோ, சில பேர் வந்து வீடு வந்து அவங்களே வந்து கட்டி அதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாங்க. கடன் இருக்கும் இது மாரிலாம் இருக்கும்னா, அந்த வீட்டுக்குள்ள செலவுக்கும் அவர் வந்து அந்த கடன அடைக்கிறது இவரோட பொறுப்பா ஏத்துக்கிறதா இருக்கட்டும். அவர் வீடு நடத்துறதுக்கு வந்து அந்த மளிகை சாமான் அந்த இதெல்லாம் அதுக்குள்ள செலவா இருக்கட்டும். எல்லாத்தையுமே அவர் வந்து ஏத்துருக்காரு. இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் அவருக்கு ஸ்டார்ட்டிங் அடிபட்டுச்சு தெரியுமா? இவங்க குடும்பம் வந்து இப்படி ஒரு ஏழ்மையான குடும்பமா இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவர் 4வதுல வந்து படிப்ப நிறுத்துறாரு இல்லையா? அது மாரி மத்தவங்களுக்கு ஆயிறக்கூடாதுன்ட்டு, இவரோட கம்பெனில வேலை பார்க்குற ஆளுங்க இருக்காங்கல்ல, அந்த 8000 ஆளுங்க. அவங்க எல்லாரோட பிள்ளைங்களுக்குமே பார்த்தீங்கன்னா, படிப்ப வந்து இவரு குடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. அதுக்குள்ள ஃபீஸ வந்து இவரே வந்து டேக் கேரும் பண்ணிக்கிறாரு.
யார் சாமி இவன்? ஸோ இவர் இவ்ளோ ஜெனரஸா பண்ற இவ்ளோ விஷயத்த பார்த்துட்டு, பல பேர் வந்து எப்படி ஒரு கம்பெனிய ரன் பண்ணிட்டு, இந்த அளவுக்கு அவராட்டி இவ்ளோ விஷயங்கள்லாம் பண்ண முடியுது. அப்ப இவர் பண்ணியிருக்கிற இந்த விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, ஒரு புக் மாரி போட்டு ரிசர்ச் பண்ணி, அத ஒரு கேஸ் ஸ்டடியா வந்து படிக்கிறதும் வந்து ஒரு சைட்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவரோட லீடர்ஷிப் வந்து எப்படி இருந்துச்சு? இந்த கம்பெனி இவர் எப்படி வழிநடத்தி எடுத்துட்டு போனாரு? அப்படிங்கிறத வந்து பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவர் இந்த கம்பெனிய என்ன மாரி வழிநடத்தி எடுத்துட்டு போறாரு? அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிப்போம். ஆனா, அத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க. இது மாரி 1200 காரா இருக்கட்டும், 400 வீடா இருக்கட்டும், வீட்டோட செலவு, அதாவது மருத்துவ செலவு, அது மட்டும் இல்லாம அவங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்குள்ள செலவு எல்லாத்தையுமே ஒரு கம்பெனி ஏத்துக்கிட்டு, அது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணி உங்களுக்கு சப்போஸ் இது மாரி ஒரு கம்பெனி இந்த அளவுக்கு அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு வந்து அங்க கூட வேலை பார்க்கிறவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்க என்ன மாரி ஆளுங்க தெரிஞ்சு அதுலேருந்து பயன்பட்டுக்குவாங்க. அது மட்டும் இல்லாம சப்போஸ் நம்ப கவர் பண்ணாத ஒரு வீடியோவா இருந்துச்சுன்னா, அதிலேருந்து எடுத்து நம்ம வந்து கவர் பண்ணவும் செய்வோம். ஸோ வாங்க இவரு எப்படி இந்த கம்பெனிய வந்து வழிநடத்தி எடுத்துட்டு போறாரு அப்படிங்கிறத வந்து பார்க்க ஆரம்பிப்போம். சிவ்ஜி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பல கம்பெனி வச்சோ, இல்ல ஏதோ ஒரு இதுல வந்து லீட் பண்ணியோலாம் இவருக்கு வந்து தெரியாது. இவர் வந்து இருக்கிறதிலேயே அடிமட்டத்திலேருந்து வந்த ஒரு ஆளா தான் இருக்காரு. அதனால மத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு குடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இவருக்கு தெரியும். இவர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேர்மையாவும், ரொம்ப கம்பெனில இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, எம்ப்ளாயீஸ்க்குமே எம்ப்ளாயா இருக்கட்டும், கஸ்டமரா இருக்கட்டும், இது மாரி ஒரு பிரச்சனை நடந்திருக்குப்பா. இது மாரி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குமான்னு அப்பப்ப கம்பெனில இதெல்லாம் நடக்குதுங்கிறது வந்து எல்லாருக்குமே அங்க அதுல யார் யாரெல்லாம் கனெக்டடா இருக்கோ, அவங்க எல்லாருக்குமே இவர் வந்து தெரிய வச்சுருவாரு. அது மட்டும் இல்லாம மனுஷங்கள புரிஞ்சுகிட்டு, மக்கள புரிஞ்சுகிட்டு வந்து வேலை பார்க்குற ஒரு ஆளா தான் அவர் வந்து இருந்திருக்காரு. இவரு என்ன மாரி ஆளா இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ரொம்ப பக்திமயமான ஒரு ஆளா தான் வந்து இருந்திருக்காரு. இதுவே அவர வந்து மாடஸ்ட் ஆக்கியிருக்குன்னு சொல்லலாம். இவர் ரொம்ப கனமான ஒரு ஆளா தான் இருந்திருக்காரு. இவர் வந்து பிரேயர் பண்றதா இருக்கட்டும், அதுக்கு அடுத்து மெடிடேஷன் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே இவர் வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம்லாம் இந்த மாரிலாம் ஒரு விஷயத்த வந்து இவரு பின்பற்றக்கூடிய ஒரு ஆளா தான் வந்து இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரு பார்த்தீங்கன்னா, கர்மாங்கிற விஷயத்தையும் நம்பக்கூடிய ஆளா தான் வந்து இருந்திருக்காரு. அதாவது இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல விஷயமும், கெட்ட விஷயமும் இன்னைக்கு நம்ம ஒண்ணு பண்ணோம்னா, அது நாளைக்கு நம்மள வந்து அதே இது வந்து நம்பளுக்கு அடையும். அதே இது நம்பளுக்கும் அதே இது நடக்கும். அப்படிங்கிறத வந்து ஒரு நம்பக்கூடிய ஆளா தான் இருக்காரு. இதனாலேயே பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு நல்ல விதமா தான் இவர் வந்து பிசினஸ வந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் அப்படிங்கிற மாரி தான் இவர் வந்து பிசினஸையே எடுத்துட்டு போற ஒரு ஆளா வந்து இருக்காரு. இது மட்டும் இல்லாம இவர் வந்து ரொம்ப கம்பெனின்னா இப்படித்தான் நடத்தணும். ஏய், இங்க நான் தான் கிங். நான் வச்சதான் ரூல்ஸ். இப்படி இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாரி இல்லாம, இவர் எந்த மாரி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாரி மக்கள வந்து புரிஞ்சுகிட்டு நடக்கக்கூடிய ஆளா இருக்காரு. கம்பெனின்னா இவ்வளோதான் வரவு, இவங்களுக்கு வந்து இவ்வளோதான் அப்படிங்கிற மாரிலாம் இல்லாம, உங்களுக்கு இது வேணுமா? இது நடக்குதா? ஓகே. உங்களுக்கு இது வேணுமா? இப்படி பண்ணணுமா? இது நடக்குதா? ஓகே. அப்படிங்கிற மாரி மக்கள புரிஞ்சுகிட்டு அதுக்கேத்த மாரி குரோத்த வந்து ஒரு கம்பெனி குரோத்த வந்து அதுக்கேத்த மாரி எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு ஆளா தான் வந்து இருக்காரு. இதுலேருந்து நல்ல விஷயம் வந்தாக்கா கம்பெனி நல்லா ஏறும். கெட்ட விஷயம் நடந்தாக்கா, அதுலேருந்து மறுபடியும் மாறுறாரா அப்படின்னா கிடையாது. என்ன விஷயம் நடக்குதுங்கிறத புரிஞ்சுகிட்டு, மறுபடியும் மக்களுக்கு என்ன வேணுமோ, அதுக்கு என்ன இவங்க ஏத்த மாரி பண்ண முடியுமோ, அப்படிதான் அவரு வந்து எடுத்துட்டு போறாரு. இவர் கம்பெனியில இருக்கிற ஒரு பெரிய பெரிய டைரக்டர்ஸா இருக்கட்டும், கம்பெனியோட டைரக்டர்ஸா இருக்கட்டும், இல்லனாக்க சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் அந்த அந்த அளவுக்கு பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்கிற ஆளுங்கலாம் இருக்கட்டும், இவரெல்லாம் பெரிய பெரிய படிப்பு படிச்சு பெரிய ஒரு அமெரிக்கால ஒரு பெரிய காலேஜ், இந்தியால பெரிய காலேஜ், இந்த மாரி வெளிநாட்டுல, யூரோப் இது மாரி சைட்ல போய் படிச்சதோ, இல்ல நம்ம சைட்லயே ஒரு பெரிய பெரிய யாராலுமே அடைய முடியாத ஒரு செல்வத்த வச்சு ஒரு ஒரு படிப்ப வந்து அடைஞ்சவங்களா இருக்காங்களா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் கிடையாது. இவரோட கம்பெனில பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கிற ஆள்லாம் எப்படி வந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிரைவரா இருந்தவங்க, ஒரு அவர் கம்பெனில இவர் வந்து டைமண்ட் பாலிஷ் வந்து பண்ணுவாரு தெரியுமா? அந்த டைமண்ட் பாலிஷிங் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களா இருக்கட்டும், சின்ன சின்ன கிளர்க்கா இருக்கட்டும், இந்த மாரி ஆளுங்க தான் வந்து பேஸ்லேருந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எல்லாத்தையுமே பண்ணி 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 அந்த அளவுக்கு ஒரு பொசிஷன்ல வந்து அடைஞ்சவங்களா வந்து இருக்காங்க. அடிமேல 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 அடி. இந்த கம்பெனி எடுத்துட்டு போனது எந்த விதமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கம்பெனி வந்து ஒரு கம்பெனியும் ஒரு விதம் படும். டயர் 1, டயர் 2, டயர் 3 டயர் 1 ஆளுங்கலாம் பார்த்தீங்கன்னா, டயர் 1 கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பணக்காரங்களுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அவங்களாட்டி மட்டும் தான் வாங்க முடியுங்கிற மாரி உள்ளது. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, டயர் 3 தான் வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது அடிமட்ட ஆளுங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து கிடைக்கணும். அவங்களாட்டியும் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியணுங்கிறது மட்டும் இல்லாம, அவங்க வந்து பெரிய ஆள் ஆவணும் அப்படிங்கிற அவங்களோட வளர்ச்சிக்குமே வந்து இத ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த கம்பெனி வந்து இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இவருக்கு பார்த்தீங்கன்னா கடன் வாங்குறது, இந்த கடன்ங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இவருக்கு பிடிக்காது. கடன் வாங்குறதுன்னு பிடிக்காது.
அதனால பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி கடனே இல்லாம வந்து வாழ்ந்தது மட்டும் இல்லாம, பல பேருக்கு நல்லது செஞ்சுமே இந்த கம்பெனி வந்து வாழ்ந்திருக்கு. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நெடுநாள் ஓட்டத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து ஒரு பில்லியன் டாலர் கம்பெனியாவா வந்து மாறியிருக்கு. அது இவரோட எஃபோர்ட் பெரிய விஷயம் அப்படிங்கிறதும் நம்ப சொல்லலாம். ஏன்டாக்க கடன் வாங்கி ஒரு கம்பெனி வந்து பில்லியன் டாலர் வருது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்டாக்க கடனுங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு பூஸ்ட் மாரி. அ இப்ப நான் வந்து இப்ப கடன் வாங்குறேன் அப்படின்னாக்க, டக்குன்னு என்னோட வேல்யூ வந்து மேல இருக்கிற மாரி காட்டும். அதாவது என்னாட்டி ஒரு இப்ப நான் வந்து ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு வந்து நானு கடன் வாங்குறேன்னு வச்சுக்கங்களேன். சில கோடி ரூபாய்க்கு ஓகே ஃபியூ குரோர்ஸ்க்கு வந்து நான் வாங்குறேன். இல்ல ஃபியூ பில்லியன்ஸ்ல வந்து நான் கடன் வாங்குறேன். எனக்கு குடுப்பாங்களாங்கிறது வேற விஷயம். சப்போஸ் குடுக்குறாங்க அப்புட்னாக்க, என்னாட்டி ஒரு பெரிய கம்பெனி வந்து உருவாக்க முடியும். இப்ப 1 பில்லியன் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் குடுக்குறாங்க அப்புட்னா, அட்லீஸ்ட் ஒரு 1 பில்லியன் வேல்யூக்குள்ள கம்பெனியாவது என்னாட்டி உருவாக்க முடியும். ஈவன் தோ கடன் இருக்கு அது வேற வேற விஷயம். ஆனா என்னாட்டி ஒரு வாழ்க்கையில வந்து கம்பெனி உருவாக்க முடியாத ஒரு ஆள் வந்து கம்பெனி உருவாக்க முடியுங்கிற ஒரு 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 புது பாசிபிலிட்டி வந்து அது குடுக்குது பார்த்தீங்களா? அது மாரிலாம் இவர் இல்லாம, கடனே இல்லாம, வாழ்க்கையில எந்த விதமான ஒரு ஜம்ப் ஸ்டார்ட்டும் இல்லாம, இவர் வந்து இவர் வாழ்க்கைய எடுத்துட்டு வந்து போயிட்டு இருந்திருக்காரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆளு. எந்த அளவுக்குன்னா, இவர் வந்து ஒரு வெஜிடேரியன் மீல்ஸ் தான் சாப்பாடே பார்த்தீங்கன்னா, ஒரு வெஜ்ஜு சாப்பாடு தான் சாப்பிடுவாரு. அ ரொம்ப ஒரு கோவப்படக்கூடிய ஆள் கிடையாது இவரு. அது மட்டும் இல்லாம ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ட்ரெஸ்ஸுங்கள தான் உடுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஆளா வந்து இருந்திருக்காரு. ஸோ, இப்ப இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவர் என்னென்ன கஷ்டத்தலாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு, என்னென்ன பிரச்சனைலாம் இவருக்கு வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்ப்போம். ஸோ, ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க, நான் முன்னாடியே கேட்ட மாரி, இது மாரி ஒரு கம்பெனி வந்து அவங்க கூட வேலை செய்றவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க கேட்டுருக்கீங்களா? உங்களுக்கு தெரியுமா? அப்படிங்கிறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. அதாவது அந்த கம்பெனிய உருவாக்குனவரும், ஆ உருவாக்குனதோ இல்லக்க அந்த கம்பெனி யார் அந்த டயத்துல லீட் பண்ணி எடுத்துட்டு போனா அவங்கள நீங்க சொல்லலாம். அவங்களும் பிளஸ் அது என்ன கம்பெனி அப்படிங்கிறதையும் நீங்க வந்து மென்ஷன் பண்ணிருங்க. ஸோ தட் தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சொல்லுங்க, இது மாரி ஒரு கடன விரும்பாத ஒரு ஆளு வந்து ஒரு கம்பெனிய பெரிய கம்பெனியா வந்து மாத்தியிருக்காங்க. அப்படின்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. அத நான் பார்ப்பேன். ஸோ இது மாரி உங்களுக்கு வந்து ஒரு பிராண்டோட இன்சைட்ஸ், பிராண்டோட டீட்டெயில்ஸ், ஒரு பிராண்ட் எப்படி உருவாகுது, யார் உருவாக்குறா, உருவாக்குறவங்களோட ஹிஸ்டரி என்ன, அது மட்டும் இல்லாம ஒரு பிராண்ட் உருவாகணும்னாக்கா அதுக்கு வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் தேவை இல்லையா? ஸோ எந்த கம்பெனி என்ன மாரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் இப்ப யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, மறக்காம கீழ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனையும் அழுத்திருங்க. அப்பதான் நீங்க ஆசைப்படுற அந்த வீடியோ வரும்போது உங்களாட்டி ஆன் டயத்துல வந்து பார்க்க முடியும். ஸோ பார்க்கலாம்.